ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாகற்காய் குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி பாவக்காவை கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து பூண்டு சேர்த்துக்குவோம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை 2 இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துருவோம். அடுத்து வதக்கி வச்சுருக்க பாவக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 பாவக்காய் எடுத்து கட் பண்ணி வதக்கி வச்சுருந்தேன். அந்த 2 பாவக்காயில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதை கரைச்சி எடுத்துருவோம். கரைச்ச புளி இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது. பாவக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மண் சட்டியில் வச்சனால அடுப்பு ஆஃப் பண்ணி கொதிச்சுட்டே இருக்கு பாருங்கள்.